بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் அதிகமாக மக்களை கவர்வதற்காக பல்வேறு யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. என்ன மாதிரி நிகழ்ச்சிகளை எடுத்தால், எவ்வளவு ஆபாசமாக எடுத்தால், எவ்வளவு மோசமான நிகழ்ச்சிகளை மக்களுக்கு ஒளிபரப்பினால் நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய பார்வையாளர்கள் அதிகமாவார்கள், நம்முடைய நிகழ்ச்சியினுடைய விளம்பரதாரர்கள் அதிகமாவார்கள் என்பதை கணக்கில் கொண்டு மக்களினுடைய நலன் கருத்தில் கொள்ளாமல் தங்களினுடைய நிகழ்ச்சியினுடைய டிஆர்பி ரேட்டை கணக்கில் கொண்டு நிகழ்ச்சிகளை தயாரிக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது தொலைக்காட்சிகளில் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் சமீப காலமாக ஒரு தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி ஒன்று ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. சொல்வதெல்லாம் உண்மை என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை லட்சுமி நாராயணன் என்பவர் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை, அந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, காதலர் காதலிகளுக்குள்ள பிரச்சனை, கணவன் வேறு பெண்ணோடு உள்ள தொடர்பு அல்லது மனைவி வேறு ஆண்களோடு உள்ள தொடர்பு, இது மாதிரி விஷயங்களை எல்லாம் காவல்துறைகளில் போன விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நிகழ்ச்சிகளாக ஆக்கி ஒளிபரப்பு ஆக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சி முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. இது ஒளிபரப்ப தகுதி இல்லாத, தடை செய்யப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் சமீபகால நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மேடவாக்கத்தை சார்ந்த நாகப்பன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இந்த நிகழ்ச்சிக்கு போறாரு. இவர் நிகழ்ச்சிக்கு இப்படிதான் நம்மளை நிகழ்ச்சிக்கு அழைக்கிறாங்க, இந்த நிகழ்ச்சியை டிவியில் ஒளிபரப்புவாங்க அப்படிங்கிற அடிப்படையிலலாம் அவர் போகலை. வாங்க, ஒரு விஷயம் இல்லை, உங்களை சும்மா தான் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி அழைத்திருக்கிறார்கள். அங்கே போன பிறகுதான் தெரியுது அவருடைய குடும்ப பிரச்சனை சார்பாக அந்த நிகழ்ச்சியில் அவருடைய குடும்பத்தை பிரச்சனைகளை இழுப்பதற்காக அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். அவருடைய குடும்ப பிரச்சனை என்ன? இந்த நாகப்பன் என்று சொல்லக்கூடியவர் அவர் தன்னுடைய மனைவியிடம் இருந்து விலகி அவருடைய கொழுந்தியா அவங்களோடு ரேணுகா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியோடு நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த ரேணுகா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணிக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. அந்த 2 பெண் குழந்தையோட இவருக்கு தப்பாக நடந்துக்கிற மாதிரி அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் தான் அதில் விசாரணைக்கு வருது. அந்த நிகழ்ச்சியில் இப்படி ஒரு கேள்வியை லட்சுமி நாராயணன் கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு? நீ ஒரு தகப்ப அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர், நீ உன் பிள்ளை நிலையில் இருக்கக்கூடிய சிறுமிகள்கிட்ட போகிறதுக்கு நீ முயற்சி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுறாரு. இது என்ன செஞ்சிடறாங்க, இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு ஆகுது. தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் ஒளிபரப்பு ஆகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு இந்த நாகப்பன் என்று சொல்லக்கூடியவர் தற்கொலை பண்ணி இறந்து விடுகிறார். அவர் இறக்கிறதுக்கு முன்னால என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் இந்த குழந்தைய படிக்க வச்சு, நான் தான் போய் ஸ்கூலுக்கு விட்டு, நான் தான் இந்த மாதிரி போய் வளர்க்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறேன். நான் தப்பா தான் அணுகுவனா? நான் தப்பாக போன மாதிரி இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்க, ஒளிபரப்பாக்கி என்னுடைய மானத்தில் விளையாண்டு விட்டார்கள். அதனால நான் தற்கொலை செய்ய போறேன்னு சொல்லி அவர் தற்கொலை செய்து விட்டார். இப்போ அவர் தப்பு செஞ்சாரா இல்லையாங்கிறது இப்போ விவகாரம் இல்லை. குடும்ப பிரச்சனைகளை இப்படி பொதுவாக எல்லாரும் பார்க்கும்படியாக விசாரிக்கலாமா? அந்த விசாரணை நன்மையை தருமா? இதை எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும். நீங்க குடும்ப பிரச்சனையை விசாரிக்கீங்களா அல்லது படம் எடுக்கிறீங்களா? படம் எடுக்கிற மாதிரி ஒரு 4 கேமரா, அதுக்கு ஒரு டைரக்டரு, அதுக்கு 4 உதவியாளர்கள், அதுக்கு ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர். குடும்ப பிரச்சனையை யார் வீட்டிலேயோ ஒரு குடும்ப பிரச்சனை நடக்குது, அதை விசாரிக்கும் என்று சொல்லி அந்த விசாரணையை விசாரிக்கக்கூடியவர்கள் அந்த விசாரணைக்கு ஒரு 4 கேமராவை தூக்கி வச்சு 1 மணி நேரத்தில் விசாரிச்சிட்டோம், போயிட்டு வாங்க இப்படி சொன்னால் அந்த குடும்ப பிரச்சனை தீருமா? முடிவுக்கு வருமா? இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புறதுனால யாருக்கு நன்மை? நிகழ்ச்சியை தயாரித்தவர்கள்,
அதனுடைய டைரக்டர்கள், அதனுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர், அதே மாதிரி அந்த நிறுவனம், டிவி நிறுவனம், இவர்களுக்கு தான் பணம் கிடைக்கிறதே தவிர குடும்ப பிரச்சனைக்கு வந்தவர்களுக்கு தீர்வு கிடைக்கிறதா? தீர்வு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. இதில் வேற இவங்களாகவே ரெண்டு குடும்பத்தையும் மோத விடுறது. இந்த ரெண்டு குடும்பமும் பஞ்சாயத்துக்கு முன்னால நம்மளை கேமரா எடுப்பாங்க, நம்மளை உலகம் ஃபுல்லா ஒளிபரப்புவாங்கன்னு தெரிஞ்சு நிறைய பேர் வர்றதில்லை. அப்படியே சொல்றாங்க, எங்களுக்கு இது தெரியாது. அங்க போன பிறகுதான் என்ன செய்யறாங்க, ஒரு ஃபார்ம்ல கையெழுத்து வாங்குறாங்க, எங்களை மிரட்டி வாங்குறாங்க. அதுக்கு பிறகுதான் இது என்ன செய்கிறது, நாங்க ஒளிபரப்ப மாட்டோம், எடிட் செஞ்சிருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் என்ன செஞ்சிடறாங்க, ஒளிபரப்பி விடுகிறார்கள் என்று சொல்லி இவர்கள் மீது குற்றச்சாட்டை யாரெல்லாம் அங்கே செல்லுகிறார்களோ அவங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. புழுவை பார்த்துக்கிட்டு மீனவே மாற்ற மாதிரி தான். மீனை பிடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, அந்த வலைக்குள்ள என்ன செய்வாங்கன்னு கேட்ட தூண்டில்ல புழுவை மாட்டி போட்டுருவாங்க. மீன் என்ன செய்யும், புழுவை போய் பிடிச்சி சாப்பிட்டுலாம் தின்னுடலான்ட்டு என்ன செய்யும், மீன் அப்படியே புழுக்கிட்ட போகும். உடனே புழுவை திங்குறங்கிற பேர்ல கொக்கியில மாட்டிக்கிடும். அதே மாதிரி ஏதோ நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்ல போறாங்க போல இருக்கு, ஏதோ நமக்கு நல்ல வழிகளை காட்டுவாங்க போல இருக்குன்ட்டு மக்கள் வருகிறார்கள். இந்த பலகீனத்தை பயன்படுத்தி மட்ட ரகமாக வியாபார நோக்கத்தோடு இவ்வளவு ஒரு கேடுகட்ட ஒரு தனத்தை இந்த டிவியும் இந்த லட்சுமி நாராயணம் செய்யக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இவங்க என்ன செய்யறாங்க, ரெண்டு பேருக்கும் இடையே மோதல் விடுவது. யார் பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்களோ அவங்களையும், யார் எதிர் தரப்புல இருக்காங்களோ அவங்களையும் மோத விடுறது. மோத விட்டுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய கேமராமேன்லாம் ஹெல்ப்புக்கு ஓடி வர்றது. ஹெல்ப்புக்கு ஓடி வந்தோடனே அதை என்ன செய்யறதுன்னா, அடுத்த வார நிகழ்ச்சிக்கு நாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சியை தயாரிச்சிருக்கிறோம், ஏதோ புதிய படம் வெளியில வர்ற மாதிரி தான். அதே மாதிரி என்ன செய்யறதுன்னு கேட்டா, ஒரு ஊர்ல உள்ள ஒரு அப்பாவிகளை பிடித்து அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் அருவருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் விசாரித்து அதை ஒளிபரப்புறதுக்கு முன்னால அவங்களுக்கு சண்டை போட வச்சு அதை அப்படியே ஸ்லோ கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த வாரம் காட்டுறாங்களாம். அடுத்த வாரம் நீங்கள் பார்க்க இருக்கக்கூடிய குடும்ப பஞ்சாயத்து இதுதான். அப்போ ஊரா வீட்டு பஞ்சாயத்து உங்களுக்கு லட்டு மாதிரி இருக்கிறதா? அடுத்தவனுடைய மனைவி பிரச்சனை, அடுத்தவனுடைய கணவன் பிரச்சனை உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறதா? அதனால் நீங்கள் இன்பம் அடைகிறீர்களா? அப்படிங்கிற ஒரு நிலைமை தானே வருது. அப்ப எவ்வளவு ஒரு கேவலமான மட்ட ரகமான ஒரு நிகழ்ச்சி நீங்க பாருங்க. இதை பார்க்கக்கூடியவர்களுக்கும் நன்மை இல்லை. இதனால என்ன நன்மை? இதனால என்ன? இப்ப இன்னைக்கு ஒரு தற்கொலை நடந்திருக்கிறது, நாகப்பன் இறந்திருக்கிறார். இது மாதிரி எத்தனை நடந்திருக்கிறது? 2012 மதுரையை சார்ந்த பெர்னாட் சாக் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், அவர் ஒரு 60 வயசு ஆகுது. அவர் ஒரு கம்ப்ளைண்ட் போடுறாரு, மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் தொடக்குறாரு, நிகழ்ச்சியை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாரு. என்ன கம்ப்ளைண்ட்னா, எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது, என் மனைவிக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்குது. என் மனைவி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு நாள் ஜி தமிழ் டிவிக்கு வாங்க என்ன கூப்பிட்டாங்க. ஏமா அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல அங்க சமையல் நிகழ்ச்சிக்கு நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு அவ சொன்னா. நானும் சரி சமையல் நிகழ்ச்சியா இருக்குதே அதுக்கு தான் கூப்பிடுறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அவ போறால துணைக்கு போன்னு நாங்க போனோம். போன பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டா, முதல்ல அவ உள்ள போனா, அவளை விசாரிச்சுட்டாங்க, எனக்கு தெரியாது. ரெண்டாவது என்ன கூப்பிட்டாங்க, என்ன கூப்பிட்ட பிறகு என்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்டாங்க. என்கிட்ட சில கேள்விகள் கேட்கும் போது என்னை சுத்தி கேமரா இருக்கிறத அதுக்கு பிறகு தான் நான் பார்த்தேன், தெரிஞ்சிச்சு. ஆகா இது டிவி நிகழ்ச்சியாச்சே, இதுல கொண்டு நம்மளை வச்சுட்டாங்களான்னு சொல்லி நான் பதறி விட்டேன். ஆனா வேற வழி இல்லை, அவங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை எனக்கு வந்து விட்டது. என்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான சுயமரியாதையை பாதிக்கக்கூடிய விஷயங்களை அதுக்கு பிறகு இவர்கள் ஒளிபரப்புகிறார்கள், இதை எப்படி அவங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ வழக்குகள்லாம் நடக்க தான் செய்யுது. ஆனால் இதை இந்த நிகழ்ச்சியை தடை செய்யற மாதிரி இல்லை. அரசாங்கமே இந்த நிகழ்ச்சியை தடை செய்யணும். நம்முடைய கோரிக்கை என்ன தெரியுமா? எவ்வளவோ ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் நிகழ்ச்சியெல்லாம் நடக்க தான் செய்யுது. அதெல்லாம் ஒரு தனி வகையான பாதிப்பை மனிதர்களுக்கு உருவாக்கும். இது அப்படி இல்லை, இது அதையும் தாண்டி தற்கொலை, கொலை, இது மாதிரியான ஒரு கேடுகட்ட கள்ள உறவுகளை ஏற்படுத்துவதற்கு தூண்டுவதற்கு வழிவகுக்கும்.
இது மாதிரி ஒரு தரமற்ற நிகழ்ச்சியை ஒளிபரப்புறதை தடை செய்யணும். தமிழக அரசு இதுல ஒரு கவனம் செலுத்தணும். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில உள்ள கேலித்தனங்கள்லாம் பாருங்களேன், எவ்வளவு கிண்டல் தனமாக அறிவுக்கே பொருந்தாத நிகழ்வுகள்லாம் நடக்குதுன்னு பாருங்க. இப்போ நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு தரப்புல உள்ளவங்க வந்துருவாங்க. உடனே லட்சுமி நாராயணன் வந்து உட்கார்ந்துருப்பாரு. அந்த அம்மா உட்கார்ந்துருப்பாங்க. உட்கார்ந்த உடனே ஏத்த மாதிரி விசாரணை நடக்கும். சொல்லுமா, என்னம்மா, ஏமா இப்படி பண்ண, அடடடா இப்படின்னு ஒரு 4 டைலாக்லாம் ஓடும். ஏன் இப்படி செஞ்சது, இப்படி அப்படி செஞ்ச. உடனே வந்திருக்கக்கூடிய பொம்பளைங்க, இல்ல மேம் நான் வந்து இப்படி போயிட்டேன் மேம். உடனே இவங்க ஆலோசனை சொல்லுவாங்க, ஏமா ஒரு முறை போனா பரவாயில்ல, அப்பப்போ தொடர்பு வச்சுக்கிடணுமா. இதெல்லாம் ஆலோசனை. ஒரு ஆளுகிட்ட ஒரு முறை போனா பரவாயில்லையா, ஆனா டெய்லி தொடர்புகளை ஏற்படுத்தணுமா, பல முறை உனக்கு தொடர்புகளை நீ அதிகப்படுத்தணுமா, என்னம்மா இது இப்படின்னு ஒரு அருவருக்கு தற்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள், குடும்பத்தார்கள் மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பொதுவான இடங்கள்ல இந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பினால் இந்த மாதிரி கழுசடைகள் எங்கெல்லாம் யார் அவங்க கூட போனா, யார் எங்க கூட வந்தா, இந்த மாதிரி கழுசடைகளை பிடிச்சு உட்கார்ந்து அதை வந்து ஒரு விசாரணைங்கிற பேர்ல விசாரித்து இதை வந்து ஒரு கேடுகட்டத்தனமா ஒளிபரப்புறது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம், எவ்வளவு ஒரு அசிங்கத்தனம். இதை அவர்கள் செய்கிறத பார்க்கிறோம். உடனே இந்த விசாரணை முடிஞ்ச உடனே லட்சுமி நாராயணன் சொல்லுவா, என்னன்னு, ஏமா நீங்க இருங்க, நீங்க மட்டும் வெளியில போமா. ஒரு சாரார் வந்திருப்பாங்கல்ல, நீங்க 2 பேரும் எந்திரிச்சு வெளியில போங்க அப்படின்னு அவங்க 2 பேரையும் அனுப்புறது. தனியா பேசுறாங்களாம். என்னத்தை நீ தனியா பேசுற, அதான் உலகம் ஃபுல்லா ஒளிபரப்புற, வேற என்ன தனி. 2 பேரும் வெளியில போனாங்கன்னு சொன்னா 2 பேருக்கு அதுக்கு பிறகு எதுவுமே தெரியாதா, தனியா பேசுறோம் நாங்க அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரையும் அனுப்பிக்கிட்டு தனியா பேச வச்சுக்கிட்டு இப்படி செய்யறதாக சொல்லப்படுகிறது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த 2 பேர் வெளியில போனாங்கல்ல, அவங்களுக்கு கூட உள்ள நடக்கிறத தெரிகிற மாதிரி கேமரா வச்சிருக்கிறாங்களாம். உள்ள என்ன நடக்குது, என்ன விசாரிக்கிறாங்கிறத காட்டுவாங்களாம். அப்ப இந்த மாதிரி ஒரு கேடுகட்டத்தனத்தை, குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கிறோங்கிற பெயர்ல கேடுகட்டத்தனமான ஒரு செயலை இந்த லட்சுமி நாராயணன் என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணியை வைத்துக்கொண்டு இந்த ஜி தமிழ் நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நம்ம தடை செய்யணும். இது ஒளிபரப்பவே கூடாது. இது ஒரு மோசமான ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஆபாசமான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு குடும்ப பிரச்சனையை விசாரிக்கும் போது 1 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்குமா? 1 மணி நேரத்தில் இந்த அம்மா விசாரிச்சு முடிச்ச உடனே கடைசியில் மக்களை பார்த்து சொல்லுவாங்க, இவன் இந்த நம்ம அவ்வளோ விசாரிச்சோமே, அந்த பொண்ணு கொஞ்சம் நல்ல பொண்ணு தான், சூழ்நிலையினால அவ கெட்டு போயிட்டா. பையன் இவனும் ஒரு நல்ல பையன் தான், இப்போ 2 பேரையும் ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. சரி, அவங்கள நம்ம போலீஸுக்கு அப்போ தான் நம்ம போக சொல்லிட்டோம். அப்போ 2 பேரையும் விசாரிச்சுக்கிட்டு ஊர்ல உள்ளவங்க கிட்ட எல்லாம் இந்த தகவலை பரப்பி விட்டு கடைசியில் நீங்க போலீஸுக்கு போங்கன்னு சொல்றதுக்கு ஒரு விசாரணை தேவையா? தீர்வு என்ன, என்ன செஞ்ச, உன் விசாரணையினால என்ன கிடைத்தது, ஏதாவது தீர்வு ஏற்படுத்தி கொடுத்தியா, ஏதாவது அந்த பிரச்சனை சரியாச்சா? அப்ப எதுவுமே இல்லை. பணத்துக்காக, காசுக்காக இவர்கள் இப்படி செய்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும், தமிழக அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும் என கூறி இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.